பெண்ணே தாய் என்பவள் தாரம் என்பவளும் இந்த பெண்ணே உயிர் தந்தவளும் இந்த பெண்ணே உரிமை கொண்டவளும் இந்த பெண்ணே பெண்ணே பராசக்தி. எங்க அப்பாவுக்கும் எங்க அண்ணனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அதனால தான் பத்திரிகையில் அவர் பேர் போடல. ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைச்சிட்டு இருந்தேனே. இந்த சின்ன விஷயத்துல நான் கண்டுக்கிறதே இல்லைங்க. அம்மா உங்க அண்ணன் கிட்ட இருந்து ஃபோன் வந்து சொன்னீங்க. எங்க அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு வர சொன்னதும் போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வர சொன்னது எங்க அண்ணனே இல்லைன்னு. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அந்த ரூம்ல எங்க அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தா. அவரோட நான் பேசிட்டு இருக்கும்போதே எஸ்ஐ வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இல்லைன்னா என் பேர் பேப்பர்ல எல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. விட்டுருவேன் உன்னை. இனிமே தான் நீ கேவலப்படப்போ. ஆமா, நீங்களும் உங்க அப்பாவும் இந்த விஷயம் தெரிஞ்சு எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க? அது ஹோட்டல் மேனேஜர் என்னோட ஃப்ரெண்டு. அவர் ஃபோன் பண்ணி தான் நானும் அப்பாவும் அங்கே வந்தோம். அங்கே போய் கேட்டால் எஸ்ஐ அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு சொல்லிட்டாரு. அதை பற்றி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என் பேர் கெட்டுக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல ராம் அப்படி சொல்லியிருப்பாரு. ஓ ஆமாம், அந்த எஸ்ஐ உங்களுக்கு தெரிஞ்சவரா? ராம் தான் என்னை ஏற்கனவே பொண்ணு பார்க்க வந்தவர். ஓஹோ, பாவம், ரொம்ப நல்ல மனுஷராக இருக்கார். ஆமா, அந்த ஆண்டவன் தான் அவர் உருவத்துல வந்து என்னை காப்பாத்திருக்காரு. ஆண்டவன் எஸ்ஐ மூலமாக உன்னை காப்பாற்றிட்டானா? இப்போ நீ பேசுனது எல்லாம் என் செல்ஃபோனில் ரெக்கார்ட் ஆயிடுச்சுது. இனிமே அந்த ஆண்டவனே நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. என்னங்க அப்படியே தலை குனிஞ்சிட்டீங்க? குனிஞ்ச தலை நிமிராத பொம்பளை பண்ணுன்னு சொல்லுவாங்களே, அதை இப்போதாங்க பார்க்குறேன். அதெல்லாம் விடுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடந்து போச்சு. எல்லாத்தையும் அப்படியே மறந்துடுங்க. நீங்க என்ன தப்பா நினைக்கலையே? எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணதே நான் தான். கொஞ்சத்துல மிஸ் ஆயிட்டடி. அட, உங்களை பற்றி எனக்கு தெரியாதாங்க? நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நேரடியா சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்குள்ள இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிங்க, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? சரிங்க, வரேன். மனசோட பாரம்லாம் குறைஞ்சிடுச்சா? ஏற்றி வைக்கிறேன் பாரத்தை. நீ இது வரைக்கும் என்கிட்ட பேச, இந்த மொபைல் கிட்ட தான் பேச. ஓ, இனிமே பத்திரிக்கை வச்சு என்ன பிரயோஜனம்? கல்யாணம் நடந்தா தானே. இது ஒண்ணு போதுண்டி. மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். ஹலோ சார். என்ன மிஸ்டர் கல்யாண், நீங்க கூடவா பர்மிஷன்லாம் கேட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிட்டு வர வேண்டியதானே? ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வந்திருந்தா ஹாய் சொல்லிட்டு வந்திருக்கலாம். ப்ரொஃபஷனாக வந்திருக்கேன், அப்போ பெர்மிஷன் கேட்டு தானே வரணும். ஓகே, டேக் யுவர் சீட் ப்ளீஸ். தேங்க்யூ. லாஸ்ட் இயர் கூட எனக்கு நல்ல லாபம். என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னால் உங்களுக்கு எப்போவுமே லாபம் தான் சார். கண்டிப்பா, நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த கம்பெனி எப்போவோ இழுத்து மூடி இருப்பேன். ஏன் சார் பழசெல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் டைம். இப்போ இந்த ஃபீல்டில் நீங்க தான் நம்பர் 1. உண்மைதான். ஆனா இந்த நம்பர் 1 பொசிஷன் ரொம்ப பயப்பட வைக்குது. எங்கேயாவது ஒரு சின்ன லூப் ஹோல் விழுந்து சறுக்கிட்டோன்னா அவ்வளோதான். அப்புறம் நம்பர் 1 பொசிஷன் கை விட்டு போயிடும். அந்த அசோக் சறுக்குன மாதிரி. பயப்படாதீங்க சார், நீங்க கண்டிப்பா சறுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க கம்பெனியில் எந்த இடத்துல லூப் ஹோல் இல்லை. அப்போ அசோக் கம்பெனியில் லூப் ஹோல் இருக்கா? இல்லைன்னா நீங்க அப்பப்போ கேட்குற டெண்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னால் எப்படி சார் காப்பி பண்ணி தர முடியும்? இந்தாங்க, நீங்க கேட்ட உஷா கம்பெனியோட டெண்டர் டீட்டெயில்ஸோட காப்பி.
ஃபேண்டாஸ்டிக். அசோக் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கான். என்ன சார், அசோக்கை பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்கவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சீடியை கொண்டு வந்திருக்கேன்? நோ 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 நோ. திறமசாலியா யாரா இருந்தாலும் அவங்க நம்ம எதிரியா இருந்தாலும் அவங்கள நம்ம பாராட்டணும். ஆ, அப்போ நான் அசோக்கோட புத்திசாலி, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். இல்லைன்னா அசோக்கோட மூமெண்ட் எல்லாம் அல்வா துண்டு மாதிரி நமக்கு இப்படி கிடைக்குமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவ்வளவு துல்லியமா கொட்டேஷன் போட்டும் டெண்டர் அனுப்பியும் அந்த ஆர்டர் நம்ம கிடைக்கலையேன்னு அந்த அசோக் மண்டே பிச்சுக்கிட்டு இருப்பான். வாவ், ஒண்டர்ஃபுல் சென்ஸ்யா. காப்பான் பெருசா கல்லன் பெருசான்னு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அசோக் எவ்வளோ பெரிய திறமையை வெளிப்படுத்தினாலும் அவனை விட திறமையா, அவனை விட அதிகமாக மூளை யூஸ் பண்ணி நான் இந்த சீடியை கொண்டு வந்திருக்கேன். யூ ஹேவ் டன் எ கிரேட் ஜாப் யா. ஸோ உனக்கு எப்பவும் தர்றதை விட 10% அதிகமாகவே தர்றேன். இந்தா, இதில் முழுசாக 1 லட்ச ரூபாய் இருக்கு, என்ஜாய் பண்ணு. ஆக்சுவலி சார், நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. விலைவாசிலாம் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ ரொம்ப ஏறி போச்சு. சர்வைவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்தா, இதில் 50,000 ரூபாய் இருக்கு. ஹாப்பியா? தேங்க்யூ சார். உங்கள் நல்ல மனசுக்கு இந்த தடவையும் கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்மளோட போட்டி போடுற இன்னும் 2 கம்பெனியோட டெண்டர் காப்பீஸ் நம்மக்கிட்ட தான் இருக்கு. அவங்களுக்கு கீழே தெளிவிட போகிற அசோக் டெண்டரோட காப்பியும் நம்மக்கிட்ட தான் இருக்கு. அப்புறம் என்ன, இவங்களை முழுங்கிட்டு நான் முதலிடத்துக்கு வந்துட்டேன்னா டெண்டரை ஒத்துக்க வச்சிட மாட்டேன். ஸோ இந்த தடவையும் ஆர்டர் நம்ம கம்பெனிக்கு தான். எப்படி? பெஸ்ட் ஆஃப் லக் சார். ஓகே, நான் கிளம்புறேன் சார். ஓகே, Thank you. பாய். கண்ண எனக்கு ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு வர சொன்னதும் போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வர சொன்னது எங்க அண்ணனே இல்லைன்னு. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அந்த ரூம்ல எங்க அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான். அவரோட நான் பேசிட்டு இருக்கும்போதே எஸ்ஐ வந்துட்டாரு. இதை வச்சு என்ன பண்ண போற? இதை வச்சு என் கல்யாணத்தை நிறுத்த போறேன்டா. புரியல? சாந்தி தன் வாழ்க்கைக்கு தான் வாயாலே மரண வாக்குமூலம் கொடுத்துருக்கா. அவ ஹோட்டலுக்கு போனது, அங்க ஒருத்தன் கூட பேசிக்கிட்டு இருந்தது, போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணது, இது எல்லாத்தையும் சொல்லிட்டா. இதை கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட நான் போட்டு காட்டினா எங்க அப்பா குழம்பி போயிடுவார். அவர் குழம்புறது மட்டும் இல்லாம அந்த எஸ்ஐ ராம் இவளை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு அவர் யோசிக்க வேற ஆரம்பிச்சிருவார். அவர் குழப்பத்துல யோசிக்கிற எந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் குட்டையை இன்னும் குழப்ப போறேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு முடிவுக்கு வந்து இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டா, நம்ம பையனுக்கும் பிடிக்கல அப்படின்னு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. எப்படி ஐடியா? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதுல அவங்க அண்ணனை தானே பார்க்க போனதா சொல்லியிருக்க. டேய், இதை அப்படியே கொடுக்க போறேன். இதை கொண்டு போய் சிஸ்டத்துல போட்டு எடிட் பண்ணி அதுல எதெல்லாம் தப்பா தெரியுதோ அந்த வார்த்தைகளை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அப்புறம் தான் எங்க அப்பா கிட்டே கொடுக்க போறேன். நீ சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அது உங்க அப்பா நம்பணுமே, அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு இன்னும் டெஃபினட்டா ஒரு நம்பிக்கை இருக்குடா. உனக்கு இருக்கலாம், ஆனா அவர் நம்பணுமே. உன்னோட லீலைகள் அவருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. உன் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நீ தானே சொன்ன. நீ சொல்றதும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனா இதை விட்ட வேற வழி இல்லையடா. சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். எப்படியோ 2 குடும்பத்துக்குள்ளார குழப்பத்தை உண்டு பண்ண போற. பின்ன குழப்பத்தோட குடும்பமா நடத்த முடியும்? நான் கௌரவமா வீட்டுல சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கல. அப்புறம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. அடுத்த தடவை நான் உன்னை வந்து பார்க்கும்போது ஏன் கல்யாணம் நின்று போச்சு, நான் மறுபடியும் சுதந்திர பறவையாட்டுன்னு உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன். ஓகேடா, பாய். ஓகேடா, பாய். வணக்கம் சார். ஏன் லேட்டு? கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதான் ஏன் லேட்டுன்னு கேட்குறேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்கிட்ட தான் செல்லு இருக்குல்ல, அதுக்கு ட்ரை பண்ணிருக்க யோ, வேண்டியது. உன் செல்லத்துக்கு குப்பையில் போடு. எப்போ பாரு நாட் ரீச்சபிள். இந்தா, இதில் 10,000 இருக்கு, வச்சுக்கோ. என்ன சார், செல்போன் வாங்குவா 10,000 ரூபா கொடுக்குறீங்க? என்னடா கிண்டலா? நீ பேசுறதுக்கு
எங்கேயாவது செகண்ட் ஹேண்டில் 300 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோன் கிடைக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணு. அது போதும் உனக்கு. இப்போ கொடுத்தது நீ ஏற்கனவே கேட்டிருந்த 25% ஷேர். சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்க. சார் இது ரொம்ப அநியாயம் சார். எதிர அநியாயம்? நான் தூக்கி போடுற காசை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்த நீ 25% கேட்டது தான் அநியாயம். இருந்தாலும் ஒத்துக்கிட்டேங்கிறதுக்காக இப்போ நான் வாங்கின 40,000 ரூபாயில் 25% கணக்கு போட்டு 10,000 ரூபாய் நியாயமாக கொடுத்துருக்கேன். அதை அநியாயம் நீ சொல்கிற. கணக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் அதை நான் ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்க மாட்டேன்? நீங்கள் போய் சொல்கிறீங்க, அதனால் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னது நான் போய் சொல்கிறேன்னா? ஏய், உனக்கு இது போதும், ஒழுங்காக வாங்கிட்டு போ. சாரி சார், நீங்கள் இப்படியெல்லாம் கணக்கு பார்க்குற ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா உங்கள் பிளானுக்கே நான் ஒத்துட்டு இருக்க மாட்டேன். ஏய், ஆறுன சோறு பழைய சோறு. ஏன் பழசெல்லாம் கலரிட்டு இருக்க நீ? கொடுக்கறத வாங்கிக்கிட்டு சந்தோஷமா போ. சாரி சார், கஷ்டப்பட்டு உழைக்கிறது நான். நீங்கள் நோகாமல் லம்பா வாங்கிட்டு போனால் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கு 25% பத்தாது, 40% வேணும் சார். விலைவாசியெல்லாம் கூடி போச்சு சார், சர்வைவ் பண்ண முடியல. நீங்கள் மொத்தமாக 40,000 வாங்கியிருக்கலாம். அதில் எனக்கு சேர வேண்டிய கமிஷனா 40% ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ என் கணக்குப்படி நீங்கள் எனக்கு 6,000 ரூபாய் தரணும். தரீங்களா? நீ யோசிக்க ஆரம்பிச்சுட்ட. இனிமே நீ இந்த குரூப்புக்கு தேவையில்லை. உன்னை கூடிய சீக்கிரம் பார்சல் பண்றேன். எனக்கு ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு வர சொன்னதும் போனேன். அந்த ரூம்ல எங்க அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தா. அவரோட நான் பேசிட்டு இருக்கும்போதே எஸ்ஐ வந்துட்டாரு. இப்போ என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்னடா இருக்கு? சாந்தியை பத்தி நான் சொல்றத நம்பாம அந்த எஸ்ஐ ராம் சொல்றத நம்பி என்ன திட்டிங்கல்ல? இப்ப சாந்தியே தன் வாயால வாக்குமூலம் கொடுத்திருக்க மாதிரி சொல்லியிருக்கான். இதுக்கு என்ன பண்ண போறீங்கப்பா? இந்த செல்போன்ல ரெக்கார்ட் ஆன வாய்ஸை வச்சு சாந்தியோட கேரக்டர் நான் முடிவு பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா? இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் நான் இதெல்லாம் நம்பிடுவேன் நினைக்கிறியா? சாந்தியை எந்த காரணத்தை கொண்டும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். இத பாரு, யாரோ பிளான் பண்ணி சாந்தியை ஹோட்டலுக்கு வரவழைச்சு போலீஸ்ல மாட்டி விட்டுருக்காங்க. அப்ப எஸ்ஐ ராம் அப்படி ஒரு விஷயம் நடக்கலன்னு ஏன் சொல்லணும்? ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல சொல்லியிருக்கலாம். அவர் நம்ம கிட்ட பொய் சொன்னது தப்புன்னு சொல்ல வரியா? இத பார், அந்த எஸ்ஐ ராம் மட்டும் இல்ல, எந்த ஒரு நல்ல மனுஷன் அந்த இடத்துல இருந்தாலும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அப்ப சாந்தி சாந்தி தப்பான பொண்ணுன்னு சொல்ல வரியா? டே கௌதம், அவ தப்பானவளா இருந்தா அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எதுக்குடா பேசணும்? அதை மறைக்கத்தானே முயற்சி பண்ணணும். சோ அந்த பொண்ணு தப்பான பொண்ணு இல்ல. எஸ்ஐ ராம் எந்த கெட்ட எண்ணத்தோடும் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லல. கௌதம், நீயா வீணா கற்பனை பண்ணிக்காத. தப்பா யாரோ சொன்னதை கேட்டுட்டு வந்து இந்த மாதிரி என்கிட்ட பேசாதடா. அப்பா டேய், நீ இன்னும் சின்ன பையன் இல்லடா. விளையாட்டுத்தனமா வாழ்க்கையை நினைச்சு அது மாதிரியே வாழணும்னு ஆசைப்பட்டா பின்னாடி நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும்டா. கௌதம், உன்னோட வாழ்க்கை பாதையில நான் கொஞ்சம் தூரம் தாண்டா உன்னோட வர முடியும். அதுக்கப்புறம் நீ தாலி கட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரியே, அவதாண்டா உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வருவா. புரிஞ்சுக்கடா.
ஹாய். மேடம் இன்னைக்கு கோவமா இருக்கீங்க போல. ஆமா, ரொம்ப கோவமா இருக்கேன். விட்டா அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருவேன். அட ச்சே, இந்த ஹோட்டல் மெனு கார்டுல எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஆர்டர் பண்ணி கடிக்க வேண்டியதானே? அதை விட்டு என்ன கடிக்கணும்னு சொல்ற? நான் ஒன்னும் உன்ன மாதிரி தின்னு தீத்துட்டு கை கழுவிட்டு போவரல. மீரா, நீ எதையோ நினைச்சு பேசுற மாதிரி இருக்கு. நான் ஒன்னும் ஏதோ நினைச்சு பேசல கௌதம். உன்னை நினைச்சு உனக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி நினைச்சு பேசுறேன். மீரா, நீ என்ன நினைச்சு எப்ப வேணாலும் எவ்வளவு நேரம் வேணா பேசு. ஆனா உனக்கும் எனக்கு கல்யாணம் நினைச்சு மட்டும் பேசாத. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். அது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அத பத்தி ஹோட்டல் டைனிங் டேபிள்ல டிஸ்கஸ் பண்றதா? ஹோட்டலுக்கு வந்தோமா, திருப்தியா சாப்பிட்டோமா, அப்படியே ஹோட்டல் ரூம் போகணுமா, ஜாலியா பேசணுமா, லைஃபை என்ஜாய் பண்ணுமான்னு அனுபவிக்கணும். தட் இஸ் மை பாலிசி. என்ன ஏமாத்திட்டியா? ஹே, இப்ப என்ன சொல்லிட்டேன்னு? உட்காரு. ஐயோ, உட்காரு மீரா. ஏய், இப்ப எதுக்கு கோவம்? நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆஹா, அழகான கோவக்காரியான ஒரு இடியட் லேடி நினைச்சிட்டு இருக்கேன். நான் இடியட்டே தான். இல்லனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே உன்னை ஷூட் பண்ணாம இப்ப நீ அடிச்சிட்டு இருக்க கமெண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருப்பேனா? ஹலோ, இதான் உன் கோவத்துக்கு காரணமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா? சும்மா கல்யாணம் கல்யாணம் பேசிட்டு இருக்காது மட்டும் தான் சொன்னேன். ஐயோ, எனக்கு குழப்பாத கௌதம். ஐயோ, தெளிவா சொல்றேன். நாம இப்ப லவ்வர்ஸ். அதை தாண்டி மேரேஜ் கப்புள் ஆகிறதுக்கு நிறைய டைம் இருக்கு. அதுக்குள்ள இத பத்தி பேசாதன்னு சொன்னேன். இந்த சாக்கு போக்கெல்லாம் வேணாம். இமீடியட்டா கல்யாணம் பண்ணி ஆகணும். இப்ப என்ன சண்டை போடணுங்கிற முடிவோட இருக்கியா? நான் ஒன்னும் சண்டை போடல. என்னோட உரிமையில தான் நான் கேக்குறேன். இவ்வளவு நாளா என்னையும் என் மனசையும் உங்ககிட்ட முழுசா ஒப்படைச்சேன்ற உரிமையில கேக்குறேன். என் கழுத்துல எப்ப தாலி கட்ட போற? ஐயோ, இந்த தாலி யாரு கண்டுபிடிச்சா? இந்த தாலி சென்டிமெண்ட்லாம் விடவே மாட்டீங்களா? பேச்ச மாத்தாத கௌதம், பதில் சொல்லு. சரி, என்ன சாப்பிடுற? எனக்கு ஒன்னும் சாப்பிட வேணாம், பதில் சொல்லு. கிளம்பு. எங்க? உனக்கு பதில் சொல்ல சொன்னேன். வா.